தனலட்சுமி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களும் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், புதுசாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rrbapply.government.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கும். ஸோ இதில் 2 இது இருக்கும், கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். நான் ஏற்கனவே அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பீங்க. கிரியேட் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்க. ஸோ இந்த கேப்சாவை திருப்பி என்ட்ரு பண்ணுங்க. இங்கே என்ன இருக்கு, 2442 இருக்கா? ஸோ என்ட்ரு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் கொடுங்க. ஓகே, ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் என்னெல்லாம் ஓப்பனில் இருக்கோ அது எல்லாமே ஓப்பன் ஆகும். அதாவது என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் லெவல், கிராஜுவேட் லெவல் ரெண்டுமே இருக்கா. ஸோ 12th லெவல் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலைன்னா ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 12th லெவல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 20ஆம் தேதி. அதே மாதிரி டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு தான் இருக்கும். சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் 224 வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்கா. ஸோ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஆர்ஆர்பி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், இயர் எல்லாமே கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே அந்த முன்னாடி உள்ளதுலேருந்து அப்படியே ஃபெச் பண்ணி இங்கே வரும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. திஸ் டேட்டா இஸ் ஃபெச்டு ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் சேவ்டு டேட்டா, செக் ஆல் த டீடைல்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களோட நேமு, அதுக்கப்புறம் அப்பா நேமு, அம்மா நேமு, மெயில் ஐடி, இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி கொடுத்தீங்களோ அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸும் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸும் இதுவும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேம்னா இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே அப்படியே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கும் போது இந்த இடத்துல டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் எந்த வில்லேஜ் இல்லைன்னா டவுனு, சிட்டிங்கிறது இருக்கும், அதுக்கப்புறம் பின்கோடு இருக்கும். அது எல்லாமே வந்துடும். இந்த செக் பாக்ஸும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா டிக் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த இதில் பாருங்கள். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது அதுலேருந்தே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும். திஸ் டேட்டா இஸ் ஃபெச்டு ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் சேவ்டு டேட்டா, செக் ஆல் த டீடைல்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொடுக்கும்போது ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்கும். அதே நீங்கள் ஓபிசி கொடுத்துருந்தீங்கன்னா, நான் கேட்டகரி வந்து யூஆர் கொடுத்ததுனால எனக்கு வந்து இபிசி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்கு. நீங்கள் யூஆர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு அதுக்கான நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா? ஓபிசி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோடது என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் இப்போ அதில் ஒர்க் பண்ணலங்கிறதுனால நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிசிஏ கேண்டிடேட், அதாவது ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது என்ன ட்ரேடில் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரைனிங் டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்போ இருந்து எப்போ வரை இருந்துச்சு அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ மந்த்து இல்லை எவ்வளோ இயர் வந்து நீங்கள் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கீங்க. உங்களோட சிசிஏ அப்ரெண்டிஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்டில் அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்களோ ஸோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா?
அப்படி நீங்கள் ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அப்ரெண்டிஸ் பண்ணலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுக்காக அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ரிட்டன் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டே கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நேமு, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் திருப்பி வந்து என்ன பண்ணணும், அதையே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்க பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கோட நேமு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பீங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபெச் பண்ணி வந்துடும். ஓகே, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல புதுசாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா, அதாவது புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே வந்திருக்கும். ஓகே, நீங்கள் முன்னாடி உள்ளதுக்கு நீங்கள் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கும். புதுசாக இப்போ தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, அக்கௌண்ட் நம்பரு இது எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? இப்போ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th லெவல் போஸ்ட்டும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. 12th முடிச்சிருந்தீங்கனாலும் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஐடிஐ, இங்கே மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசின்னு இருக்குது, நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து +2 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து என்ன இதில் வந்து படிச்சிருக்கீங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் மேக்ஸ் பயாலஜியாக இருக்கணும், இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 12th அப்படின்னா இங்கே என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா இல்லை மெட்ரிக்கா இல்லை சிபிஎஸ்சியாங்கிறத இந்த இடத்துல இது பண்ணிக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பாசிங், உங்களோட 12th மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லையா அந்த டேட்டை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12th முடிச்சிருக்கீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிப்பாங்க, சில பேர் 12th முடிச்சுட்டு ஐடிஐ படிப்பாங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே 10th என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 12th என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐடிஐயோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 10th 12th முடிச்சுட்டு ஐடிஐனா 10th என்ட்ரு பண்ணுங்க, 12th என்ட்ரு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஐடிஐ என்ட்ரு பண்ணுங்க. இல்லை மேம் நான் 10th முடிச்சுட்டு தான் ஐடிஐ பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10th என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, டேரெக்டாக இங்கே ஐடிஐ சூஸ் பண்ணிடுங்க. ஐடிஐ சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரேட், என்ன ட்ரேடில் ஐடிஐ பண்ணியிருக்கீங்களோ அது, எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்களோ அது, அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பாசிங். ஓகே, சர்டிஃபிகேட் உங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணாங்க, ஓகேவா, என்சிவிடியா இல்லை எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்டா, இதை இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டோட டைப் நேஷனல் ட்ரேடு சர்டிஃபிகேட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ட்ரேடு சர்டிஃபிகேட்டா, என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அது கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ஆட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ என்ட்ரு பண்ணிட்டு இது போக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஆட் கொடுத்துட்டு அந்த குவாலிஃபிகேஷனே இதில் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணால் தப்பு கிடையாது. ஏன்னா ஐடிஐ முடிச்சுட்டு சில பேர் டிப்ளமோ முடிச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கும் முடிப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ தான் இதோட குவாலிஃபிகேஷனே. ஓகே, ஸோ நீங்கள் ஐடிஐ கொடுத்துட்டு அதோடனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போயிடலாம். இல்லை வெறும் 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா 12th கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாம். ஓகே, நீங்கள் என்ன இது முடிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து. இப்போ இங்கே வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சின்னு கொடுத்துருக்கா. ஸோ இதை வேணால் நம்ம இப்போ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே நம்ம இதை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கு ஏதாவது வேகன்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்ட் வேகன்சி இருக்குங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். இங்கே உங்களோட குவாலிஃபிகேஷனை நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இதுலேயே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறதுல குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th இருக்குது, ஐடிஐ இருக்குது, எஸ்எஸ்எல்சி இருக்குது, 10th இருக்குது, அதுக்கப்புறம் என்ஏசி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இதில் நீங்கள் எந்த இதில் வருவீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எப்படி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்லோட் ஒன்லி ரீசெண்ட் ஒன் கலர் ஃபோட்டோகிராஃப். ஓகேவா, ஸோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோடிங் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப், அப்லோடிங் ஆஃப் ஃபோட்டோ டேக்கன் மோர் தென் 6 months ஓல்டு. ஒரு ரொம்ப 6 மாதத்துக்கு முன்னாடியோ ரொம்ப பழைய ஃபோட்டோவும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, கலர் ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். டைமென்ஷன் இஸ் as per இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ். ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் இருக்கும், அந்த டைமென்ஷனில் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். லெஸ் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆர் லெஸ் சைஸ் ஒரிஜினல் இமேஜ் ஃபோட்டோ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃப்ரேம், தட் இஸ் ஃபோட்டோ இன் ஃபோட்டோ ஆர் ஃபோட்டோ காப்பீடு ஃபோட்டோகிராஃப், இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்க, லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கணும் ஃபோட்டோ. பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி இன் பிளைன் ஒயிட் அண்ட் த ட்ரெஸ் ஷுட் பி இன் டார்க் கலர். ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, பிளைன் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ ஷுட் கவர் என்டையர் ஃபுல் ஹெட், நெக் அண்ட் ஷோல்டர் ஏரியா. உங்களோட ஃபேஸ் நல்லா தெரியணும், உங்களோட கழுத்து நல்லா தெரியணும், உங்களோட தோள்பட்டை வரைக்கும் நல்லா தெரியணும். ஓகே, அதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே. அடுத்து பார்த்தீங்கன்னா the head is centered, என்ன சொல்லியிருக்காங்க, the head is centered within the frame, present full head from top of hair to bottom of chin, only for religious purpose. Hair portion on top of head can be covered. It should have full face visible with front view. Expression of face should be natural, no grinning, frowning or raised eyebrows. Okay, so ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு எப்படி உட்காந்து எடுப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கணும். ஐஸ் ஓப்பன் கிளியர்லி அண்ட் லுக்கிங் ஸ்ட்ரைட் டு ஃப்ரண்ட் சைட் வியூ. கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபோட்டோவில் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அது என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பார்ஷியலி ஆர் ஃபுல்லி ஐஸ் க்ளோஸ்டு, ஒரு அரைக்கண்ணை மட்டும் திறந்து வச்சிருக்குது அந்த மாதிரி இருக்குது, இது பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஹேர் அக்ராஸ் ஐஸு, அதுக்கப்புறம் கிளாஸ் ஆன் ஐ கிளாஸஸ்ஸு, டார்க் கிளாஸஸ். ஸோ கண்ணாடி போடாமலே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருங்க. பிரிண்ட் ஷுட் பி கிளியர் அண்ட் வித் கண்டினியூஸ் டோன் குவாலிட்டி. ஸோ நீங்கள் போடக்கூடிய அந்த பிரிண்ட் வந்து என்னதான் இருக்கணும், ஃபோட்டோவோடது வந்து கிளியராக இருக்கணும். ஓகேவா, ஸோ இதை நல்லா படித்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃப்னு இருக்கும். ஓகேவா, நான் இதை படித்து பார்த்துட்டேன், ஸோ ஓகே அப்படின்ட்டு இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகே கொடுங்க. ஓகே, ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப், ஓகேவா, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. ஓகே, உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு ஸோ நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்க 12th குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா இருக்கும். சப்போஸ் நீங்க ஐடிஐ கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி போஸ்ட்டுமே இங்க வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதை உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ அந்த டிக்ளரேஷனையும் நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட இந்த இடத்துல பிளேஸ் நீங்க எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்றீங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, ஸோ தென்காசினா தென்காசி, திருநெல்வேலினா திருநெல்வேலி, மதுரைனா மதுரைன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேட் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். நீங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை இதுலயே கேட்கும் ஐ ஹாவ் ரீசெக்டு த அபவுட் டீடைல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட். ஓகேவா, நம்ம மறுபடியும் செக் பண்ணேன் இதுல எந்த எரருமே இல்லை அப்படின்னா நீங்க இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிடலாம். ஓகே, ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இந்த டெக்னீஷியன் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியுமே உங்களுக்கு இன்னும் இப்போ வந்து இன்னும் 3 months ஆகும், 2 to 3 months ஆகும். ஸோ நீங்க இன்னுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னா குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இவ்வளவுதான் உங்களுக்கு சிலபஸ். ஸோ நீங்க இன்னுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னா குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வேகன்சி வேற இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஐடிஐ படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு நிறைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுல கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால நல்லா படிங்க. ஓகே,
ஸோ இப்போ இதை எங்க படிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல வந்து ரயில்வே எக்ஸாம்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ஏஎல்பி டெக்னீஷியனோட கிரேட் 1 கிரேட் 3, அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐ, என்டிபிசி குரூப் டின்னு எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதே மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனில நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ எதுவும் அட்டன் பண்றீங்க, இல்ல ஆஃப் கேம்பஸ் ஆன் கேம்பஸ் எதுவும் போறீங்கனாலும் ஸோ அதுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போ இந்த டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதுல ஃபீஸ் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டென்ட்டுக்குள்ள போங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா ரயில்வேன்னு ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஃபோல்டர்ல டெக்னீஷியனுக்கான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இந்த கிளாஸஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க. ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு டெக்னீஷியன் அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்க, இல்ல ஏற்கனவே அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் உங்களோட ஜோனு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறீங்க, அதுல ஏதாவது டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஏற்கனவே ஓல்டா அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்க இந்த டைம் வந்து உங்களோட ஜோன் சேஞ்ச் பண்ணனாலும் நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அந்த ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஜோன் சேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல புதுசா அப்ளை பண்ணும்போது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரியல, இல்ல என்னோட ஆதார் வெரிஃபை ஆக மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் வரும். அதுக்கு அந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கனாலும் இந்த நம்பருக்கு மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு. இந்த மெசேஜை நீங்க அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ எதுக்காக உங்களை ஜிபே பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஜிபே பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. எதுக்காக ஆப்ல அதிகமா இருக்குன்னா, இப்போ நிறைய பில்லிங் சிஸ்டம் எல்லாமே மாறிடுச்சு. பிளாட்ஃபார்ம் ஃபீ, இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்போட டிசைன் சார்ஜஸ் அந்த நிறைய சார்ஜஸ் வந்து போட்டு உங்களுக்கு 2500 ரூபாய் இருக்கும். ஸோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1799 பே பண்ணீங்கன்னா ஒரு 2 to 3 hours நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டீம் வந்து அவ்வளவு டைம் எடுத்தாங்கன்னா தான் பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து வந்துடும். அதுலயே உங்களுக்கு டெக்னீஷியனுக்கான 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர் உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். இதுக்கான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே. எல்லா எக்ஸாமுக்குமே இதுலயே கவர் ஆகிரும் உங்களுக்கு. சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்பீடா இருக்கும். சோ குயிக்காவே எக்ஸாம் வந்து வந்துரும். ஓகே. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ சோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.